ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை கேளுல மரத்தில் முளைத்த காளான் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம அன்பு செல்வியாச்சு எழுதின மரத்தில் முளைத்த காளான் கதையை கேட்கலாமா? இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு பச்சை பசேல்னு பசுமை நிறைஞ்ச மரம், நிறைய பூத்து குலுங்கி வண்ண பூக்களோட ஒரு மரம் இருந்துச்சான். அதுக்கு பக்கத்துலேயே காய்ந்து பட்டு போன பாவம் போல் ஒரு மரம் இருந்துச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த பச்சை பசேலுங்கிற மரங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சதாமா. என்ன பேசிக்கிச்சு தெரியுமா? இந்த பட்டு போய் இந்த ஒடிஞ்சு போகிற நிலமையில இருக்கிற இந்த மரம் நம்ம பக்கத்தில் இருக்கிறத பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. பாரு, நம்மலாம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம், பூக்களோட, காய்களோட, கனிகளோட. இது எப்படா ஒடிஞ்சு விழுவோங்கிற நிலமையில இருக்குன்னு ஒரு மரம் சொல்லிச்சான். அதை கேட்ட காய்ந்த மரம் சொல்லிச்சான், நானும் முன்ன மாதிரி தான் சின்ன வயசில் ரொம்பவே அழகாக இருந்தேன், இப்போ தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிச்சான். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அங்கே நிறைய பறவைகள் அந்த பச்சை பசேலுங்கிற மரத்தில் கூடு கட்ட வந்துச்சான். அதை பார்த்த இந்த காய்ந்த மரம் சொல்லிச்சான், என்கிட்டையும் கிளைகள் இருக்குது, நீங்கள் இங்கே கூடு கட்டலாமே, என்கிட்ட கூடு கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி பாவம் போல் கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறவைகள், அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களோட கிளைகள் எல்லாம் பலகீனமாக இருக்குது, அதான் நாங்கள் அந்த மரத்தில் கூடு கட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி போயிடுச்சான். மறுநாள் என்ன ஆச்சுன்னா, நிறைய விலங்குகள் எல்லாம் அந்த இலைப்பாரிக்கிட்டு அந்த கதைகளை பேசிக்கிட்டு தாங்கள் எடுத்து வந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பச்சை பசேலுங்கிற மரத்துக்கு கீழே இலைப்பாரிக்கிட்டு இருந்துச்சான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த மரம் இவங்கக்கிட்டையும் கேட்டுச்சான், கீழே நீங்கள் இலைப்பாருங்களே அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட விலங்குகள் சொல்லிச்சான், உங்ககிட்ட தான் நிழலே இல்லையே, என்ன நாங்கள் எப்படின்னே இலைப்பாற முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இதுக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சான். நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இரவு பெரிய மழை வந்துச்சாமா. அப்போ என்னாச்சு தெரியுமா? மறுநாள் காலையில் அந்த மரம் அதுவே நினைக்காத அளவுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அதுக்கு மேலே நிறைய குட்டி குட்டி காளான்களாக முளைச்சிருந்ததாம்மா. அந்த காளானை பார்த்தோன்னே அந்த மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் யாருக்குமே உபயோகம் இல்லாமல் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வாங்க சொந்தங்களா, உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னோடய அன்பு முத்தங்கள்னு சொல்லிச்சான். அந்த மரம் சந்தோஷப்பட்டோன்னே என்னாச்சு, மறுநாள் அந்த மரம் துளிர்க்க ஆரம்பிச்சுதாம்மா. இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு குறள் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. இந்த கதையும் இந்த குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தோழிகள் எல்லாருக்கிட்டேயும் இந்த கதையை சொல்லுங்கள். இந்த மரத்தை மாதிரி நம்மளும் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷங்கிற பூ பூத்து குலுங்கும் தான்.